லைவ்ல பாத்தீங்கன்னா பெரிய சண்டை வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ வந்து என்ன சண்டை, அதுக்கப்புறம் வந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கறத நான் வந்து வீடியோல போட்டுருந்தேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஜாக்லின் சௌந்தர்யாக்கு வந்து இந்த கேம் வச்சு என்னடா பண்றது அப்படிங்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துருக்காங்க. அப்படியே வெளியில வந்துட்டு நாங்க நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிவிலா இருக்கும், ஆனா நாங்க ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டு வந்துட்டு உட்காந்துருக்காங்க தான் கண்டிப்பா சொல்லணும். இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவா அப்படிங்கிற மாதிரி, உங்க அப்பா வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தர்சிகா சொல்லி, பவித்ரா வந்து ஜாக்லின் வந்துட்டு நம்ம பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஜெஃப்ரி வந்து தோப்புக்கரணம் போட சொல்லியிருந்தாங்க. எதனால போட சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அன்சிதாவை கோவப்படுத்தணும், அன்சிதாவுக்காண்டி வந்து அன்சிதா ஹார்ட்டை கொடுக்குற முடிக்கு நீ வந்து தோப்புக்கரணம் போடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அன்சிதாவும் வந்து லாஸ்ட் முடிக்கு ஹார்ட்டை கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து ஜெஃப்ரிக்கு சப்போர்ட்டா வந்து அங்க வந்து தடுத்து நிப்பாட்டி, அதுக்கப்புறம் வந்து நீ தோப்புக்கரணம் போட நான் போட அப்படிங்கிற மாதிரி வந்து கோவா கேங்குக்கு சப்போர்ட்டா வந்து ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேருமே வந்தாங்க. வந்து பயங்கரமான ஒரு சண்டை பயங்கரமா வந்துட்டு நடந்துச்சு. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சண்டை முடிஞ்ச அப்புறம் வந்து அன்சிதா வந்து அந்த ஒரு இதை நிப்பாட்டி இருக்காங்க, ஏன் நிப்பாட்டல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லும் போது வந்து உனக்கு அறிவே இல்லையா, ஒருத்தன் உனக்காண்டி வந்து தோப்புக்கரணம் போட்டு இருக்கானே, அறிவே இல்லையா உனக்கு, சம்பந்தி மேட்டர் இந்த மேட்டர் அந்த மேட்டர் மட்டும் சண்டை வருது இல்ல, இப்போ உனக்காண்டி ஒருத்தன் போறல, உனக்கு சுத்தமா அறிவே இல்லையா, எதுக்கு மரமண்ட மாதிரி நின்றுட்டு இருக்க, ஏதாச்சும் பேசு, நான் உண்மை கேம்ல இல்லாம பேசுறேன், உண்மையாலுமே தான் பேசுறேன், இது வந்து 130 இது தோப்புக்கரணம் போடுற முடியும் அமைதியா இருக்க, சுத்தமா அறிவில்லையா, உன் தம்பி 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 தம்பிட்டு மட்டும் அலைஞ்சிட்டு இருந்தீல, ஏன் அவன் தோப்புக்கரணம் போடும்போது அந்த ஹார்ட்டை கழட்டி கொடுக்கணுங்க அவசியம் இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேவலமா வந்து திட்டி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது சௌந்தர்யா. ஏன்னா சௌந்தர்யா வந்து உண்மையாலுமே திட்டுறாங்க, உனக்கு பைத்தியக்காரி, சுத்தியமா வந்து உனக்காண்டி தானே ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இருக்கான், உனக்காண்டி தானே வந்து தோப்புக்கரணம் போட்டு இருக்கான், அது வந்து ஈடுபடுத்தாம வந்து நீ வந்து நிப்பாட்ட சொல்லாம வந்து உன் ஹார்ட் வந்து உனக்கு ஹார்ட் தான் வேணும், எனக்கு ஹார்ட் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்டிங் போட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறது வந்து நல்லா பார்க்க முடியுது. எதுக்கு தான் இப்படி வந்துட்டு பயங்கரமா வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து உண்மையாலுமே வந்து திட்டிருக்காங்க. அன்சிதா வந்து ஏதோ திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏஞ்சலா இருக்கவும் வந்து ஏதோ சிரிச்சு சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இதே ஜெஃப்ரினால வந்து தான் சப்போர்ட் பேசுறாங்க, இதே பவித்ரானா சப்போர்ட் வந்திருப்பாங்களா, ஆனந்தினா சப்போர்ட் வந்து சத்யா வந்திருப்பாங்களா, அன்சிதாக்கே வந்திருப்பாங்களா, இதே ஜாக்லின் ரயன் அண்ட் ஜெஃப்ரி இவங்களுக்கு நான் மட்டும் வந்து அப்படியே பின்னாடி டிக்கி தூக்கிட்டு வரும் போல இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே. ஐயோ நம்மளாலே ஒருத்தன் கலாக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி வந்து டிக்கி வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. அதனால வந்து பயங்கரமா வந்து இந்த ஒரு சண்டை காரணமா இருந்துச்சு. அந்த ஒரு சண்டை வந்து பெரிய விஷயமா போச்சு. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதான் வந்து இந்த ஒரு லைவ்ல வந்து கேவலமா வந்து அன்சிதா வந்து திட்டுறதை வந்து பார்க்க முடியும். சௌந்தர்யா வந்து திட்டிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து அமைதியா உட்காந்துருந்தாங்க, ஐயோ எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல, எங்களுக்கு ஒண்ணுமே செய்யுது. உண்மையாலுமே வந்து டிவிலுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, கேவலமான ஒரு டிவில்னா நம்ம சௌந்தர்யா அண்ட் நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் தான். ஏன்னா வந்து உண்மையாலுமே வந்து டிவில் பண்ண சொன்னா கண்டிப்பா பண்றாங்க. அதே டாஸ்க் மூலியமா பண்றதுன்னா இவங்களுக்கு எல்லாம் டாஸ்க் எல்லாம் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேமரா முன்னாடி அலுவலகம் வந்து பார்க்க முடிச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுதான், அந்த ஒரு 2 வீடியோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த சௌந்தர்யா அந்த ஒரு புள்ளி கேங், கோவா கேங்ல நம்ம புள்ளி கேங் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படியே சின்ன நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி